सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருभ्यो நமः. இன்னைக்கு ராகவ யாதவீய காவியத்துல 18வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல எடுத்துட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ராமனை கணவனாக வரித்து கொண்டிருக்கிறாள் இந்த சூர்பனகை. ராமனுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் மறுபடியும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. இத பார்த்த லக்ஷ்மணன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சூர்பனகையினுடைய அந்த மூக்க வெட்டி விடுகிறான். இதனால கோபம் ஏற்பட்டவளாக அந்த சூர்பனகை ராமனிடத்துல விரோதத்தை வளர்த்துக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நேரடியா படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் இது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிச்சோம்னு சொன்னா, போன ஸ்லோகத்துல நாம பார்த்தோம், இந்திரன் கிருஷ்ணனிடம் சென்றார், சென்று என்ன பேசினார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல நமக்கு பதிவு பண்றார். முதல்ல இந்த ஸ்லோகத்தை நேரடியாக படிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். தாம் சகோர மதோ ஸ்ரீதோ விக்ராம சதரோ ததா வைரமாச பலாஹாரா விநாசார விவம்சகே. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, தாம் சஹா கோரமதோ ஸ்ரீதஹ விக்ராம் அசதரஹ அதத வைரம் ஆச பலாஹார விநாசா ரவிவம்சகே. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா, கோரமதோ ஸ்ரீதஹ அசதரஹ சஹ தாம் விக்ராம் அதத பலாஹாரா விநாசா ரவிவம்சகே வைரம் ஆச. என்ன அர்த்தம் இந்த பதங்களுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இருக்கக்கூடிய பதம் கோரமதோ ஸ்ரீதஹா. இது விசேஷணமா இருக்கு. மேற்கொண்டு இருக்கக்கூடிய அசதரஹாவும் விசேஷணமா இருக்கு. யாருக்கு விசேஷனம் அப்படின்னு சொன்னா, லக்ஷ்மணனுக்கு இதெல்லாம் விசேஷணமா இருக்கு. சஹா அவன், எவன்? லக்ஷ்மணன். எப்பேற்பட்டவன் அத சொல்றதுதான் முதல் பதம், கோர மதோ ஸ்ரீதஹா. இதுல நாம பார்க்க வேண்டியது, இந்த ஒரு பதத்தை மூணா பிரிச்சு பார்க்கணும். எப்படின்னு சொன்னா, கோரமஹா தோ ஸ்ரீதஹா அப்படின்னு மூணா பிரிச்சு பார்க்கலாம். இந்த கோரமஹா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கோத்ராகு பிருத்திவி பிருத்வி அப்படின்னு நாம் பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அதாவது கோ அப்படிங்கிற பதம் பூமியை குறிக்கிறது. அந்த பூதேவியினுடைய ரமஹா பிரியஹா காந்தஹா, அதாவது பிரியமானவன், கணவன். யார் அவர்? விஷ்ணு. பிரகிருத ஸ்தலத்துல இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிறது ராமாயண காவியம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ராமன் அர்த்தம். கோரமஹா பூதேவியினுடைய பிரியமான கணவன் ராமன், பூரமணஹான்னு அர்த்தம். அவருடைய தோஹோ, அதாவது கைகளுக்கு சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பொதுவா சாமானிய வாழ்க்கையிலையும் கூட யாராவது நமக்கு முக்கியப்பட்டவர், அவரால தான் நமக்கு நிறைய ஒரு சம்பத்து கிடைக்கிறது, அவரால பலவிதமான உபகாரங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய வலது கை அப்படின்னு சொல்லுவோம். அதே அர்த்தத்துல இங்க இருக்கு. இந்த ராமச்சந்திரனுடைய கை வெற்றியை அடைகிறது
வெற்றியை சம்பாதிக்கிறது அப்படின்னு சொன்னா அது அவரால் மட்டும் நடக்கிறது இல்லை. அந்த வெற்றி என்கின்ற ஒரு சம்பத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டா லக்ஷ்மணன். அதனாலதான் லக்ஷ்மணஹா ராமஸ்ய தட்சிணோ பாஹு அப்படின்னு ராமாயணத்திலையும் சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய வலது கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த அதாவது தோஷ்ணோஹோ கைகளுக்கு பாஹோஹோ ஸ்ரீதஹா, ஸ்ரீன்னா சம்பத், செல்வமாகட்டும் வெற்றி ஆகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே இந்த சம்பத் அப்படிங்கிற ஒரு பதத்துல அடங்கிடுறது. அப்பேற்பட்ட அந்த சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த லக்ஷ்மணன். ஸ்ரீதஹா தஹான் ததாதீதி தஹா. இப்போ கோரமதோ ஸ்ரீதஹா அப்படிங்கிற பதத்தினால யாரு சொல்லப்படுறா, இது யாருக்கு விசேஷனம் அப்படின்னு கேட்டா நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடுத்து. லக்ஷ்மணனுக்கு தான் இது விசேஷனம். இப்பேற்பட்டவன் லக்ஷ்மணன் தான். அதுக்கப்புறம் அசதரஹா, தரா அப்படின்னா பயம், சதரஹா அப்படின்னா பயத்துடன் கூடியவன். அசதரஹான்னு சொன்னா பயமற்றவன், எதற்கும் துணிந்தவன் அர்த்தம். லக்ஷ்மணன் முன்கோபின்னு பல இடங்கள்ல நாம சொல்ல கேள்விப்படுறோம். ஆனா முன்கோபிங்கிறத விட எதற்கும் பயப்படாதவன், அதனாலதான் அப்படி இருக்கார். அதனால அவருக்கு விசேஷம் என்ன இங்க, சதரஹா, அது இல்லாதவன் அதரஹா, அதாவது அசதரஹா. அசதரஹா அப்படின்னா அர்த்தம் பயம் இல்லாதவன், அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். கோரமதோ ஸ்ரீதஹா அசதரஹா சஹா லக்ஷ்மணஹா. இப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணினா, ராமன் இந்த சூர்பனகை மறுபடியும் தொல்லை செய்யும் பொழுதும் கூட அவர் மௌனமாதான் இருந்தார். அதாவது அவர் ரொம்ப சாத்விகமானவர் அப்படிங்கிறதுனால. ஆனா லக்ஷ்மணன் அப்படி இல்லை. அப்போ இந்த லக்ஷ்மணன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, சஹா தாம் எவளை வந்திருக்கக்கூடியதான அந்த சூர்பனகையை விக்ராம், அதாவது விகத நாசிகா, அந்த மூக்கு அற்றவளாக, அத அகிருத செய்தான், மூக்கற்றவளாக செய்து விட்டான். இப்படி இந்த மூக்கை லக்ஷ்மணன் அறுத்தான் அப்படிங்கிற ஒரு அம்சம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, அந்த அதாவது சூர்பனகா அவள் எப்பேற்பட்டவள், பலாஹாரா. இந்த பழம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய பழம்னு அர்த்தம். இங்க அதாவது அந்த வர்க்கத்துடைய முதல் எழுத்து பழம் அப்படின்னு சொன்னா மாம்சம்னு அர்த்தம். அந்த மாம்சத்தை ஆகாரமாக கொண்டவள் ராட்சசி பலாஹாரா, அதாவது மாம்சத்தை உண்ணுபவள் இந்த ராட்சசி. தவிர இப்போ எப்பேற்பட்டவளா இருக்கா, விநாசா விகத நாசா, மூக்கற்றவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட அவள் ரவி வம்சகே, ரவேஹே வம்சா ரவி வம்சா எஸ்ய சஹ ரவி வம்சகா சுவார்த்திக பிரத்யான்னு சொல்லுவோம். அதாவது ரவி வம்சத்தை சேர்ந்தவனிடத்தில், சப்தமிய பக்தி, சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் இடத்தில், யார் அவர், ராமன், அவரிடத்தில் வைரம் விரோதம் ஆச வைத்தால், அதாவது ராமனிடத்துல விரோதம் கொண்டிருந்தால். மேற்கொண்டு இவ என்ன பண்ண போறா அப்படிங்கிறது நமக்கு ஸ்லோகங்கள் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த விரோதத்தினாலதான் ராமனை பத்திதான ஒரு தவறான வார்த்தைகளோ தவறான செய்திகளோ கொண்டு சேர்க்க போகிறாள் அப்படிங்கிறது பின்னாடி வரப்போகுது. இப்போ இதே ஸ்லோகத்தையே நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சோம்னு சொன்னா வேற ஒரு அர்த்தம் நமக்கு இங்கே கிடைக்கும். முதல்ல ஸ்லோகத்தை வாசிக்கலாம். கேசவம் விரசானா விராஹாலாபசமாரவைஹி ததரோத சமக்ராவிதோ ஸ்ரீதோ மரகோசதாம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, கேசவம் விரசானாவிஹி ஆஹ ஆலாப சமாரவை ததரோதசம் அக்ராவிதஹ அஸ்ரீதஹ அமரகஹ அசதாம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா அன்வய எப்படி, விரசானாவிஹி அசதாம் அஸ்ரீதஹ அமரதஹ அக்ராவிதஹ
ததரோதசம் கேசவம் ஆலாப சமாரவைஹி ஆஹா. என்ன சொன்னார் அப்படிங்கிறது, இந்திரன் கிருஷ்ணன் கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறது இங்க பதிவு பண்றார். முதல்ல இந்த இந்திரன் எப்படி இருக்கார், இப்போ அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத விளக்குறா. அதை விளக்குறதுக்கு உண்டான ஒரு முதல் பதம் விரசானாவிஹி அப்படிங்கிற ஒரு பதம். இந்த விரசானாவிஹி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வி அப்படின்னு தனியா வச்சுப்போம், ரச ஆன அவிஹி இப்படின்னு அதுல 3 பதங்களா நாம எடுத்துப்போம், 3 அம்சங்களா. விங்கிறது விகத, அதாவது நஷ்டமான அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் நஷ்டமாயிடுத்து இருக்கு? ரசஹா ஆனந்தஹா. ரசஹாங்கிற பதத்துக்கு நேரடியா ஆனந்தஹான்னு அர்த்தம் நம்ம வேதத்திலையும் பார்க்கலாம். ரசோவீசஹா ரசக்யேவாயின் லத்வா ஆனந்தி பவதி. இப்படி எல்லாம் நம்ம பதங்களை பார்க்கிறோம், வாக்கியங்களை பார்க்கிறோம். ரசஹாங்கிற பதத்துக்கே ஆனந்தஹான்னு அர்த்தம். ஆனஹா அப்படின்னா பலம், பிராணனம், அதாவது எது நம்மளை உயிர் வாழ வைக்கிறதோ அந்த பலம். அவிஹி பிரகாஷா காந்திஹி. இந்த 3 என்ன அடுத்து? விகதாஹ விகதாஹ ரசானாவயஹ ஆனந்த பல காந்தயஹ யஸ்ய சஹ. இந்திரன் இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷம் இல்லாதவனா இருக்கிறான், பலமற்றவனாக இருக்கிறான், ஒளியற்றவனாக இருக்கிறான், பிரகாசம் இல்லாதவன, தேஜஸ் இல்லாதவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் எப்பேற்பட்டவனாக முன்னாடி இருந்தா இப்போ எப்படி அவனுடைய நிலை இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்த்தோம். மேற்கொண்டு இந்த இடத்துல ஒரு பதம், என்ன பதம் அப்படின்னு சொன்னா அமரகஹா. அதுலயும் அசதாம் அஸ்ரீதஹா அமரதஹா அப்படின்னு சேர்த்துக்கணும். அதாவது முன்னாடி நாம அசதாம் அஸ்ரீதஹா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அசதாம், அசத் பதம் அப்படிங்கிறது அசுராலை குறிக்கிறது, தமோ குணத்தை கொண்டவர்களை குறிக்கிறது. அசதாம் அப்படிங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம். அசதாம் அதாவது அசுராணாம், அஸ்ரீதஹா அலக்ஷ்மி பிரதஹா. இந்த அசுரர்களுக்கு அவர்கள் இந்த லோகத்துக்கு கெடுதல் செய்பவர்கள் அசுரர்கள். அவர்களுக்கு அலக்ஷ்மியை கொடுப்பவர்கள் யாருன்னு சொன்னா தேவர்கள். சண்டையிட்டு அவர்களுக்கு அலக்ஷ்மினா இந்த இடத்துல தோல்வி, தோல்வியை பரிசாக கொடுக்கக்கூடியவர்கள் அலக்ஷ்மி பிரதஹா. யார் அவர்கள்? தேவர்கள். அப்பேற்பட்டதான அந்த தேவர்கள் அவர்களுடன் கூடிய இந்திரன் அப்படின்னு சொல்ல போறா. அப்புறம் அஸ்ரீதஹான்னு வரை நமக்கு ஆச்சு. அக்ர அசதாம் அஸ்ரீதஹா அமரதஹா. அமரஹா, அமரன் சொன்னா மரணமற்றவர்கள், அப்பேற்பட்ட தேவர்கள். அமரத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த இந்திரனுக்கு இது விசேஷம். அடுத்தது அக்ராவிதஹா. இந்த இடத்துல அக்ரா அப்படிங்கிற பதம் பர்வதங்களை குறிக்கிறது. அந்த பர்வதங்களுடைய அந்த ரெக்கைகளை வெட்டியவன் தியதி கண்டனே அப்படிங்கிற தியதி கண்டயத்தின்னு அர்த்தம். அப்பேற்பட்டவன் யாரு? அக்ராவிதஹா அப்படின்னு சொன்னா சக்ரஹா. இப்போ இந்த சொன்ன அத்தனை விஷயங்களும் யார சொல்றது அப்படின்னு சொன்னா சக்ரஹா. சக்ரஹானா இந்திரன் அர்த்தம். இப்பேற்பட்ட இந்திரன், அதாவது ஆனந்தம் முதலிய குணங்கள் இல்லாதவனாக ஆகிய இந்திரன், அசுரர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்ற அமரர்கள், அவர்களுடன் சேர்ந்த அவர்களை முன்னிறுத்து அவர்களுக்கு முன்பாக செல்லுகின்ற தேவேந்திரன். அது மட்டும் இல்லை, பர்வதங்களுடைய ரெக்கைகளை வெட்டிய ஒரு பராக்கிரமியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன். இப்பேற்பட்டவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டா ததரோதசம் கேசவம் ஆஹா. ததரோதசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கிருஷ்ணனுக்கு இது விசேஷமா இருக்கு. எப்பேற்பட்ட விசேஷமா இருக்குன்னு சொன்னா ததே கிருதே, அதாவது உற்பத்தி பண்ணப்பட்டது. எது உற்பத்தி பண்ணப்பட்டது? தியாவா பிருத்திவ்யோ,
தியாவா பிருத்திவியோ ரோதஸ்யோ இப்படின்னு ரோதசிங்கிற பதம் வந்து தியாவா பிருத்திவியை குறிக்கிறது. இந்த 2 உலகங்களையும் சிருஷ்டி செய்தவர். கிருதே தியாவா பிருத்திவியோ ஏன சஹா, எவனால் இந்த தியாவா பிருத்திவியானது உற்பத்தி பண்ணப்பட்டதோ அவன். இது வந்து உபலட்சணம்னு சொல்லுவோம். இந்த 2 தான் அவர் படைச்சாரா? இல்ல, மத்த எல்லாத்தையும் படைச்சிருக்க. இந்த இடத்துல அந்த 2த்தையும் எடுத்து காட்டி இதை படைத்தவர் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக சொல்றது. இப்பேற்பட்ட கிருஷ்ணர், அதாவது தியாவா பிருத்திவியே உண்டு பண்ணினவர் கேசவஹா தம் கேசவம், அந்த கேசவனை நோக்கி என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, ஆலாப சமாரவைஹி, மிகவும் மரியாதைக்குரிய மிகவும் சரளமாக இருக்கக்கூடிய சப்தங்களால் ஆஹா சொன்னார். என்ன சொன்னார் அப்படிங்கறது நம்ம அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். சமீச்சை, அதான் இந்த இடத்துல ஆலாபா சமாரவை அப்படின்னு சொன்னா ரொம்ப சாந்தமானது, சாந்தோ வச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆறுதல் தரக்கூடியது, மிகவும் அன்பாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வார்த்தைகளால இந்திரன் கிருஷ்ணனை நோக்கி பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வரக்கூடியதான பதிவுகள்ல பார்க்கலாம்.